உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீர்வு. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர, நீங்கள் வாழ்க்கையிலே எதிர்நோக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இடையூறுகள், இன்னல்கள், தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால், வட இந்தியாவில் விநாயகர் தன்னுடைய திரு கரங்களில் முள்ளங்கியை வைத்து உண்கின்றார். தென் இந்தியாவில் தன் கரங்களிலே மோதகத்தை வைத்துக் கொண்டு ருசி பார்க்கின்றார். அன்பர்கள் தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்களை நீங்கள் பெறலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 25/5/2024 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் வைகாசி 12வது நாள். மதுரை கூடலழகர் சப்தாவரணம், பழனி முருகன் புறப்பாடு, அரியகுடி சீனிவாச பெருமாள் பவனி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி துவிதியை இரவு 7:24 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை காலை 11:06 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சமன் நோக்கு நா. இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. சந்திராஷ்டிரம் அடைகின்ற ராசி ரிஷப ராசியா. யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், புதன் வலை விரித்து விட்டார், பணத்திலே சிக்கி தவிக்க போகும் ராசிகள் அதிர்ஷ்டம் தேடி வருது. மே மாதம் 31ஆம் தேதி அன்று ரிஷப ராசிக்குள் நுழைகின்றார். இது சுக்கிர பகவானின் சொந்தமான ராசியாகும். ரிஷப ராசியில் புதன் பகவானின் பயணம் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்ட யோகத்தை பெறுகின்றன. நவ கிரகங்களின் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான். இவர் கல்வி, அறிவு, பேச்சு, புத்திசாலித்தனம், வியாபாரம், பொருளாதாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார். மிகவும் குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றக்கூடியவர் புதன் பகவான். இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். புதன் பகவான் ஒரு ராசியிலே உச்சம் பெற்றால் அவர்களது அறிவு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான யோகங்களையும் கொடுப்பார் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. மீன ராசிகள் பயணம் செய்து வந்த புதன் பகவான் மே 10ஆம் தேதி அன்று மேஷ ராசியில் நுழைந்தார். அதற்கு பிறகு மே மாதம் 31ஆம் தேதி அன்று ரிஷப ராசிக்குள் நுழைகிறார். இது சுக்கிர பகவானின் சொந்த ராசியாகும். இந்த ராசியிலே பயணம் செய்கின்றவர் எந்தெந்த ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க போகின்றார், உயர்வை கொடுக்க போகின்றார், அதிர்ஷ்ட அமைப்பை கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம். முதலிலே ரிஷபராசி. உங்கள் ராசிகள் முதல் வீட்டிலே புதன் பகவான் பயணம் செய்ய உள்ளார். இதனால் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாய் முடிவடையும். வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவருக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியில் முடியும். தொழில் சார்ந்த வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டாகும். அடுத்தது மிதுன ராசி.
உங்கள் ராசியில் 12வது வீட்டிலே புதன் பகவான் பயணம் செய்ய உள்ளார். இதனால் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். வியாபாரத்தில் பணம் அதிகரிக்கும். வருமானங்கள் ஆதாரங்கள் அதிகரிக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடக ராசி. அடுத்தது கடக ராசி. உங்கள் ராசியிலே 11வது வீட்டிலே புதன் பகவான் பயணம் செய்ய உள்ளார். இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரும். பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று தரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும். உடன் பிறந்தவர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மனதிலே தைரியம் மற்றும் வலிமை அதிகரிக்கும். பேச்சு திறமைகளால் பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாய் அமையும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள், புண்ணியவான்கள். ஜோதிடத்தினுடைய பணி என்னவென்றால், நல்லதோ அல்லது கெட்டதோ முன்கூட்டியே அடையாளம் காட்டி உங்களை வாழ்க்கையிலே உஷார்படுத்தி வெற்றி பெற செய்கிறது. அதனால் தான் இது வேதத்தின் கண்ணாக திகழ்கின்றது. நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. காலம் காலமாக அழியாத தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. கால தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசாக இது இருக்கிறது. அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன்கள் சொல்லப்படுகின்றன. தினப்பலன்கள் சொல்லப்படுகின்றன. அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகனியை பறிக்க வேண்டும். எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். மேலும் 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் பெறுகின்ற நீங்கள் அனைவருமே அதிர்ஷ்டசாலிகள். இதனுடைய அடுத்த பகுதியாக, கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதி 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசி. தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவடைவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தாலும் சமாளித்து விடுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. வாகனங்களை இயக்கும் போது அதி கவனத்தோடு இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கூடாது. மேலும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு அந்த சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்பதை ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம். மாலையிலே குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும். வாடிக்கையாளருடைய கனிவான அணுகுமுறை அவசியம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள். சிலர் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும். வாடிக்கையாளர்களும் கனிவான அணுகுமுறை அவசியம். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையில் குடும்பத்தினுடன் விளையாடி மகிழ்வீர்கள். அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்பி விடுவீர்கள். வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள்.
புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையில் குடும்பத்தினுடன் விளையாடி மகிழ்வீர்கள். அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்பிவிடுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவு ஏற்படக்கூடும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்போடு இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகி. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை. மாலையிலே நண்பர்கள் மூலம் உற்சாகமூட்டும் செய்தி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார். வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே நண்பர்கள் மூலம் உற்சாகமூட்டும் செய்தி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார். வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். மாலையில் குடும்பத்துடன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல்பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல்பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரரால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கவனம் தேவை. தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அவ்வப்பொழுது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு. வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத இடத்தில் இருந்து அவ்வப்போது கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு ஆறுதல் தரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாமே சாதகமாய் நடந்தேறும். வழக்குகள் சிலருக்கு இறுதியில் சாதகமாகும். அதே சமயத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். முடிந்த வரையில் நிதானமாக செயல்படுங்கள். உத்தியோகத்தில் உடன் இருப்பவருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நட்சத்திர பலன்கள்.
மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற விஷயங்கள் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும். இன்று செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்பொழுது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு. வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத இடத்தில் இருந்து அவ்வப்போது உதவிகள் கிடைக்கும். அது உங்களுக்கு ஆறுதலாய் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே எல்லாமே சாதகமாய் நடந்தேறும். வழக்குகள் சிலருக்கு இறுதியில் சாதகமாகும். அதே சமயத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்துதான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நிதானமாக செயல்படுங்கள். உத்தியோகத்திலே உடன் இருப்பவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளால் சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். கனவு நனவாகும். நட்சத்திர பலன். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையிலே பயணிக்க தொடங்குவீர்கள். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். கனவு நனவாகும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். பயணங்கள் சிறப்பாக அமையும். வேற்று மதத்துவர் உதவுவார். வியாபாரம் தழைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். நன்மைகள் கிட்டும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். பயணங்கள் சிறப்பாக அமையும். வேற்று மதத்துவ உதவுவார். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தழைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். நன்மைகள் கிட்டும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். பிரபலங்கள் அறிமுகமாவார்கள். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொட்டது துலங்கும். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். விருந்தினர் வருகையால் வீடு கரைகள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொட்டது துலங்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.